பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருநாமத்தால் துவக்கம் செய்கிறேன். அல்லாஹ்வுடைய அருளும் கருணையும் சாந்தியும் சமாதானமும் ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், நல்லடியார்கள் நம் எல்லோரின் மீதும் அல்லாஹுடைய அருள் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அல்லாஹ்வின் அடியார்களே, தாய்மார்களே, புனிதமிக்க சிறப்புமிக்க ரமலான் மாதத்தின் நாயகத்தின் காலை நேர சிந்தனை என்ற நிகழ்வில் அல்லாஹ் விருப்பப்படாத 10 நபர்கள் என்ற தலைப்பில் உங்களோடு சில நிமிடங்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேர்களை விருப்பப்படுகிறான், பிரியப்படுகிறான். சில தினங்களுக்கு முன்னால் அல்லாஹ் விருப்பப்படக்கூடியவர்களை பற்றி நாம் பேசினோம். இன்று ஒரு 10 நபர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. கண்டிப்பாக நமக்கு அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பிரியம், அல்லாஹ்வுடைய முஹப்பத் நமக்கு தேவை. அல்லாஹ்வுடைய முஹப்பத் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பிரியம் இல்லாமல் இந்த உலகத்தில் நாம் அவனுடைய ரஹமத் இல்லாமல், கிருபை இல்லாமல் எந்த காரியம் செய்ய முடியாது, நாம் வாழ்ந்திட முடியாது. அல்லாஹுடைய அருள் ரஹமத் நமக்கு கண்டிப்பாக நமக்கு தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில பேர்களை விருப்பப்படுவதில்லை. குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் சொல்லுவான், ஒன்று, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் காஃபிரீன். அல்லாஹ்வை மறுக்கக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. நம்முடைய வேலை செய்யக்கூடிய நம்முடைய முதலாளியை நாம் வெறுத்தால் அவர் நம்மை விருப்பப்பட மாட்டார். நம்முடைய பெற்றோர்களை நாம் வெறுத்தால் அவர்கள் நம்ம விருப்பப்பட மாட்டார்கள். அதுபோலதான் படைத்த ரப்புல் ஆலமீன், உஜீபனம் தரக்கூடிய, ரிசுக்கு தரக்கூடிய அல்லாஹுவை நாம் நிராகரித்தால் மொழி பொழிய வைப்பதும் அவன்தான், பொறுப்புண்டுகளை மொழி வைப்பதும் அவன்தான். மனிதனுக்கு தேவையான அனைத்தையும் கொடுக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனை நான் ரப்பாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் விருப்பப்படுகிறான். அவனை மறுத்து வாழ்ந்தால் அல்லது அவனுக்கு இணை கற்பித்தால் அல்லாஹ் அவர்களை விருப்பப்படுவதில்லை. இரண்டாவது, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஅத்ததீன். அல்லாஹ்வுக்கு வரம்பு மீறி நடப்பவர்களை அல்லாஹ் விருப்பப்பட மாட்டான். அல்லாஹ் ஒரு வரையறையை கொடுத்திருக்கிறான், ஒரு கட்டுப்பாட்டை அல்லாஹ் தந்திருக்கிறான். மனிதன் வாழ்வதற்குண்டான, எப்படி வாழ வேண்டும் என்ற வழிமுறையை, ஒரு இஸ்லாம்ங்கிற மார்க்கத்தை, ஒரு ஷரீஅத்தை, ஒரு கட்டுப்பாடை, ஒரு விதியை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அந்த கோட்பாடுக்குள்ளே இருக்க வேண்டும். வரம்பு மீறும் பொழுது அல்லாஹ் அவர்களை விருப்பப்படுவதில்லை. ஷைத்தான் அல்லாஹுடைய வரம்பை மீறினான், கட்டளையை மீறினான். லஅனத்துல்லாஹி அலைஹி, அல்லாஹுவால் சபிக்கப்பட்டவனாக மாறினான். பனி இஸ்ரவேலர்கள் சனிக்கிழமை தினத்தில் மீன் பிடிக்க செல்லக்கூடாது, உங்களுக்கு அது நல்ல நாளாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லியிருந்தான். நம்மவர்களுக்கு எப்படி யௌமுல் ஜும்ஆவுடைய தினம் நல்ல நாளாக, அது ஒரு சிறந்த நாளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, அதுபோல் அவர்களுக்கு சனிக்கிழமை தினம் ஒரு நல்ல தினமாக, நல்ல நாளாக அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தது. அந்த நாட்களில் வணக்கங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும், தொழில் துறைகளுக்கு செல்லக்கூடாது, தங்களுடைய வியாபாரங்களை கொஞ்சம் ஒதுக்கி வைத்துவிட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்காக, தொழுகுவதற்காக நீங்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னான்.
குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் பேசுகிறான். நீண்ட ஒரு வரலாறு நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹுடைய கட்டளைக்கு மாற்றம் செய்தார்கள். எனவே அவர்களை நஷ்டமடைந்த கூனு கிரதத்தன் ஹாசியின், நஷ்டமடைந்த குரங்குகளாக நாம் அவர்களை மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் சொல்லக்கூடியதை பார்க்கலாம். எனவே வரம்பு மீறுபவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் ஒரு வரம்பை சொல்லியிருக்கிறான். அந்த வரம்புக்குள்ளே, அந்த கட்டளைக்குள்ளே அதை மீறுவதை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. மூன்றாவதா லா யுஹிப்புல் முஃப்சிதீன், பாவம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. பாவம் செய்துட்டு மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பவன். தொடர்ந்து குழப்பங்கள் செய்பவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை, மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் குழப்பங்கள் செய்பவர்களே அல்லாஹ் மன்னிப்பதில்லை, அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. நாலாவதாக இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஹாயினீன், மோசடி செய்பவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. அடுத்தவர்களுடைய சொத்துக்கு மோசடி செய்வது, அடுத்தவருடைய பொருளுக்கு மோசடி செய்வது என்ற செயல்கள் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. நல்லது செய்பவர்களை தான் அல்லாஹ் விருப்பப்படுகிறான், மோசடி செய்பவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. பொருளாதாரத்திலோ அல்லது சொத்து பத்துகளிலோ தன்னுடைய கூட பிறந்தவர்களுக்கு மோசடி செய்வது, நண்பர்களுக்கு மோசடி செய்வது, இதுபோல ஹாயினீன்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. ஐந்தாவதாக இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான ஹவ்வானன் அசீமா, குர்ஆன் ஷரீஃபில் வரக்கூடிய 10 பேர்கள், அதிகமாக பாவம் செய்யக்கூடியவர்களையும் அல்லாஹ் விருப்பப்பட மாட்டான். சிறு சிறு பாவங்கள் நிகழ்ந்தால் பரவாயில்லை, அல்லாஹ் மன்னிப்பவன், மன்னித்து விடுவான். ஆனால் தொடர்ந்து பாவங்கள் செய்து கொண்டே இருப்பவர்களை அல்லாஹ் விருப்பப்பட மாட்டான். ஆறாவதாக இன்னல்லாஹ லா யுஹிப்பு மன் கான முஹ்தாலன் ஃபஹூரா, நான் என்று சொல்லி தன்னால தான் முடியும் என்று நினைக்கக்கூடியவர்கள், தம்படித்து நடக்கக்கூடியவர்கள், அதுபோல ஒரு அகம்பாவம் உள்ளவர்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. ஏழாவதாக இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்தக்பிரின், பெருமை அடிப்பவர்களையும் அல்லாஹ் விருப்பப்படவில்லை. பெருமை என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது. அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த பொருட்கள்லேருந்து நாம் பெருமை அடிப்பது அது எந்த விதத்திலும் நமக்கு நியாயமில்லை. எனவே பெருமடிப்பது அல்லாஹுக்கு பிடிக்காத ஒன்று. எனவே பெருமடிப்பவர்களை அல்லாஹ் விருப்பப்பட மாட்டான். எட்டாவதாக இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வீண் விரயம் செய்பவர்கள் அல்லாஹ் விருப்பப்பட மாட்டான். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு இன்னஹு லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், வேறு இடத்திலும் அல்லாஹ் சொல்கிறான், சாப்பிடுங்கள், குடியுங்கள், தேவையானவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண் விரயம் செய்பவர்கள் அல்லாஹ் ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று வேறு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் பாதுகாப்பானா. எனவே அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்ட அந்த எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அதிலே வீண் விரயம் செய்வது, இஸ்ராஃப் செய்வதை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. ஒன்பதாவது இன்னல்லாஹ லா யுஹிப்புல் ஸாலிமீன், அநியாயம் செய்யக்கூடியவர்களை அல்லாஹ் விருப்பப்பட மாட்டான். ஒவ்வொன்றும் ஒரு தலைப்பு, ஒவ்வொன்றும் பல மணி நேரம் பேசக்கூடிய செய்திகள். ஆனால் சுருக்கமாக சொன்னால் 10ஆவதாக அல்லாஹ் சொல்கிறான், கெட்ட பேச்சுகளை, லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூஇ மினல் கவுல், சொற்களில் கெட்ட பேச்சுகளை பேசுவதை அல்லாஹ் விருப்பப்படவில்லை. சொல்லப்பட்ட 10 விஷயங்களும் 10 செய்திகளும் அல்லாஹ் விருப்பப்படாத விஷயங்கள். ஒவ்வொன்றும் பல மணி நேரங்கள் சொல்லக்கூடிய செய்திகள் இருந்தாலும் கூட சுருக்கமாக சொன்னால் இவைகளெல்லாம் அல்லாஹுக்கு பிடித்தமில்லாத காரியங்கள், செயல்கள். இது மாதிரி உள்ள மக்களை அல்லாஹ் விருப்பப்படுவதில்லை. எனவே முடிந்தவரை, நம்மளால் முடிந்தவரை நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். வார்த்தைகள், பேசக்கூடிய வார்த்தைகள் சரியாக இருக்க வேண்டும், கெட்ட பேச்சுகள் இருந்துடக்கூடாது. அடுத்தவர்களுக்கு உதவியோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய கடமைகள் சரிவர இருக்க வேண்டும்.
இதைத்தான் அல்லாஹ் விருப்பப்படுகிறான். மாற்றமாக இருக்கக்கூடிய எந்த காரியத்தையும் அல்லாஹ் விருப்பப்படவில்லை, விருப்பப்பட மாட்டான் என்பதையும் நம்முடைய உள்ளங்களில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த கட்டளைகளை நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ அதை எடுத்து நடந்து, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்துகளை பேணி நடந்து, அவருடைய வழிமுறைகளை எடுத்து நடந்து உயர்ந்த மக்களாக, உன்னதமான மக்களாக, சிறந்த மக்களாக, சொர்க்கத்திற்குரிய மக்களாக என்னையும் உங்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. क्या किया आप थोड़ा चारा देते ना खत्म हो गया, क्या भी करेंगे ऑफ करना।